நம்ம போறோம், என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் நின்னுட்டு ஓம் நமச்சிவாய மட்டும் சொல்றோம், வேற எந்த நினைப்பு இருக்க கூடாது. அப்ப சிவன் வேறு, அம்பா வேறு, நவகிரகம் வேறா கேட்கலாம். அதுக்காக சொல்றேன். சிவன் ஆதி, ஆதி யோகி, ஆதி ஞானி, ஆதி சித்தர், எல்லாம் அவர்தான். சித்தராக மதுரையில வந்தார், ஞானியாக குருவாக ஆலங்குடி வந்து உட்கார்ந்திருக்காரு. அப்போ முதலில் எந்த பிரளயம் வந்தாலும், எவ்வளவு வந்தாலும் முதல் தோன்றக்கூடிய ஒளி பிம்பம். அந்த ஒளி பிம்பத்தை நீங்க சிவன் சொல்லலாம், நாராயணன் சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், இயேசுன்னு சொல்லலாம். அது நம்மளுடைய வழக்கம், நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பழக்கம். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? சிவன், நடராஜர் காலை வச்சு ஆடுறார், அவர் ஆடினா தான் இந்த உலகம் இயங்கும், நிப்பாட்டிட்டா நின்றுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துனே வராங்க இல்லையா? அப்போ நம்ம அந்த பேஸ்ல தான் போனோம். ஆதி சிவனாக ஒளி பிம்பமாக வானுக்கும் பூமிக்குமாக அப்படியே ஒளி பிம்பமாக கிளம்புறார். அப்ப கிளம்புனா வெளிச்சம் கிடைக்குதா? இருட்டு, உலகம்லாம் அழிஞ்சிருச்சு, கருகுமுன்னு இருக்கு. நமக்கு எப்படி இருக்கும்? கருகுமுன்னு அமைதியா இருந்தா. புயல் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பாத்துருக்கீங்களா? பயமா இருக்கும், நமக்கு இருட்டா இருக்கும், சவுண்டே இருக்காது, அப்படியே அமைதியா இருக்கும். புயலுக்கு முன்னாடி இருக்கும், பின்னாடியும் இருக்கும். அப்ப பிரளயம் வருவதற்கு முன்பும் இருக்கும், பின்பும் இருக்கும். அந்த அமைதியான தருணத்தில் சிவபெருமான் ஒளி பிம்பமாக தோன்றுகிறார். அந்த ஒளி மட்டும் பத்தாது, ஒளி எழுப்புறார், சங்குதுறார். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை, பிரணவ மந்திரம் என்ன பேரு? நமக்கு பிரணவத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் ஓம். அந்த ஓம் என்ற சவுண்டை எழுப்புறார், சங்கு ஊதுறார். இந்த ஒளியும் இணைந்தால்தான் உயிர் உருவாகும். இது எப்படிங்க? சயின்ஸ் பாப்போமா? ஒரு பாட்டில தண்ணி எடுத்து மூடி வச்சிட்டீங்க, இறுக்கி மூடிட்டீங்க, புழு வருமா? அப்படியே இருக்கும். கொஞ்சம் ஓபன் பண்ணுவீங்க லைட்டா, உடனே ஒரு புழு உருவாயிடும். அப்போ ஓர் உயிர் உருவாயிடும். அப்புறம் ஈருயிர் உருவாகும். அப்புறம் ஊர்வன பரப்பன இப்பெல்லாம் வந்து நம்ம மனிதர்களாக உருவாரோம். அப்போ பஞ்சபூதங்கள் இணைந்தால் ஒரு உயிர். அப்ப அந்த பஞ்சபூதங்களை நமக்கு படைத்து கொடுப்பது சிவபெருமான். அப்ப பஞ்சபூதங்களுக்கு அதிபதி, நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், அவருக்கு அதிபதி. அதனால்தான் அவருக்கு நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். நமசிவாயா, நமசிவாயா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதம் பா. நமக்கு புரியாது. நமச்சிவாய எல்லாம் நமசிவாய, நமசிவாய என்ன நமசிவாய அர்த்தம்? இன்னொன்னு சொல்லுவோம், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா. எந்நாட்டுக்கும் இறைவர் அவரு, எந்நாட்டவருக்கும் இறைவன் போட்டு அப்புறம் தென்னாடுடைய சிவனையும் போட்டின்னு போடலாம்ல. 4 பக்கம் இருக்காருல்ல, சாத்து சவுத்து நார்த்து இருக்காருல்ல, ஏன் முன்னாடி தென்னாடுடைய சிவனை போற்றி? தென்னாட்டுலதான் முதல் கால் வச்சார். ஃபர்ஸ்ட் வார்த்தை தென்னாடுடைய சிவனையை போற்றி, நெக்ஸ்ட் தான் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தென்னாடுடைய சிவனை அப்படிதான் பஸ் சொல்லுவோம், அப்புறம் தான் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 விஷயங்களே தெரிஞ்சு போகும். சிவபெருமான் எவ்வளவு அற்புதமாக தென்னாட்டுல வந்து காட்சி. ஏன் வடநாட்டுல தானே உட்காந்துருக்காரு கைலாயம், ஏன் இங்க வர்றாரு? முத்திரகோசமங்கையில கால் வச்சாரு, மதுரையில திருவிழாடல் பண்ணாரு, திருவாரூர்ல கால் நடந்தாரு. இவ்வளவு விஷயங்களை இவர் செய்யறாருன்னா தென்னாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கதான் முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் தோன்றிய இடம், உலகம் முதல் உயிர் உருவான இடம் கும்பகோணம். கும்பகோணத்தை ஸ்பெஷல் தெரியணுமா இல்லையா? முதலில் உயிரினங்கள் உருவான இடம், முதலில் யுகங்கள் அழிந்து உயிரினங்கள் தோன்றப்பட்ட இடம் கும்பத்துல. எல்லா உயிரும் நான் சொன்ன காலையில புல்லாகி கூடாகி எல்லாத்துக்கும் ஒரு வித்து வச்சு, ஆண் பெண் ஒரு வித்தை வச்சு மேலேந்து அனுப்பி அந்த குடம் விழுந்த இடம் கும்பகோணம், சிதறிய இடம் கும்பகோணம், உயிர் அணுக்கள் சிதறிய இடம் கும்பகோணம். அப்ப எவ்வளவு அற்புதமான இடத்துல கால் வச்சிருக்கீங்க நீங்க எல்லாரும். மண்ணுல கால் வச்சாலே முடிஞ்சிச்சு. நம்மோட ஆதி. நீங்க அமெரிக்காவுக்கு போங்க, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, எத்தனை கண்டங்கள் சொல்லுங்க சார்? 7. எத்தனை ஜென்மா சொன்னேன்? 7. எத்தனை ரிஷிகள் சொன்ன? சப்த ரிஷிகள் சொல்லுவ மாதிரி 7. அடுத்து 7 மலை, 7 கடல் இருக்கதான் சொல்லுவாங்களா? இப்ப 7 ஜென்மா ஏன் சொன்னாங்க? ஆன்மா எங்க வேணாலும் பிறக்கும். தமிழ்நாட்டுல பிறந்தது நம்ம புண்ணியம். அடுத்த என்னோட ஆன்மா அடுத்த ஆப்பிரிக்கால கூட பிறக்கலாம், போனதுல எங்கேயாவது இருந்திருப்பேன். ஆக இந்த 7 யுகங்களும் சுத்தி வந்துட்டே இருக்கும். அந்த 7 அர்த்தம் தெரியுமா? இருக்காது. 7 ஞாபகம் சொல்லிட்டு நவகிரகங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது 7 பேசிட்டு இருக்க. நவகிரகங்களும் 7 தான் சார். நவகிரகங்களும் 7 தான், 9 கிடையாது. யாருக்கா சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. சூப்பர். 7 நவகிரகங்கள், 2 கிடையாதுன்னு சொல்லிட்டேன். 7 ஜென்மாக்கு ஒரு அர்த்தம், 7 கிரகங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையோட தத்துவமே புரிஞ்சிருச்சு, இறங்கிடலாம். ஒண்ணுமே கிடையாது சார். நம்மளுடைய நவகிரகங்கள் அனைவரும் நம்மளுடைய உறவினர்கள், சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். சிவனுக்கு 5 தொழில்கள் சார்.
நீங்க தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்? சிவனுக்கு என்ன தொழில் சொல்லுவீங்க? படைத்தல் பிரம்மாங்கிறீங்க. சிவனுக்கு என்ன தொழில் சொன்னீங்க? அழித்தல். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 இருக்கா? நான் சொல்றேன் 5 தொழில்ங்கிறேன். மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்கள். 5 தொழில்கள்ல படைத்தல் ஒருத்தர் கொடுத்துட்டேன். இப்ப நான் ஒரு ஒளி பிம்பமாக தோன்றிய ஒரு விஷயம் யாரும் வச்சுக்கோங்க, சிவனோ அல்லா வச்சுக்கோங்க. அப்ப உருவாக்கியவர் சிவபெருமான் தான். அவரு அதுக்காக சிவன் வேற விஷ்ணு வேறையான அர்த்தம் இல்ல. தன்னுடைய பிம்பம், அவ்வளவுதான், பிரதிபிம்பம். அதே மாதிரி நவகிரகங்களும் பிரதிபிம்பங்கள் தான். ஏன்னா எல்லாம் ஒண்ணு. விஷ்ணுட பானம் வாங்கினாலும் அது திருமண்ணும் சிவனோட தான். ஏன்னா அவருடைய பிரதிபிம்பம் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 5 தொழில்களை 5 பேருக்கு பிரிச்சார். 3 தொழிலை பத்தி நமக்கு தெரியும். மறைத்தல், அருள்ங்கிறது அர்த்தம் தெரியுமா? நாளைக்கு என்னன்னு தெரியாம இருந்தா அதுக்கு பேர் மறைத்தல். நான் செத்து போயிருவேன் நாளைக்குன்னு தெரிஞ்சா பசிக்கு வருவேனா, இழுத்து போத்திக்கிட்டு எங்கடா எம்ம வந்துருவானா, இன்னைக்கு போகுமா, 10 மணிக்கு போகுமா, 11 மணிக்கு போகுமான்னு பாப்பேன். நான் சாகுறது எனக்கே தெரியாம தான் ஜாலியா பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அதுதான் மறைத்தல். அடுத்து அருள். மறைத்தலை தெரிந்து கொண்டு எவன் ஒருவன் கதி என்று கடவுள்கிட்ட போறானோ அவனுக்கு அருளல் கிடைக்கும். அந்த அருளை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். மறைக்கப்பட்ட உண்மைகளை, மறைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியாது. அப்ப நவகிரகம் நம்மளோட உறவினர்கள், சொந்தக்காரனா. அந்த சொந்தக்காரரை தெரிஞ்சுக்கிட்டாலே 7 கிரகம் வந்துடும். சூரியன் தந்தை, கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்திரன் தாய், ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சந்திரன் தாய். அப்புறம் செவ்வாய் சகோதரன் கணவன், செவ்வாய் தோசம் சொல்றோம்ல, சகோதரன் கணவன். புதன் எடுத்துக்க குழந்தைகள். வியாழன் யாரு? குரு யாரு? சொந்தக்காரனா. உங்களுக்கு உபதேசிப்பவன். அப்ப தள்ளி வச்சிருங்க, வேண்டாம், நீ சொந்தக்காரன் இல்லையா, தள்ளி போயா. சுக்கிரன் உங்களை மனைவி, உங்க மூத்த அக்கா, மனைவி மூத்த அக்கா. பெண்கள், அனைத்து பெண்களுமே மகாலட்சுமி, சுக்கிரன். அது சனி, சொந்தக்காரனா. சிசிடிவி கேமரா. இன்னைக்கு 10,000 வாங்கினா அடுத்த நிமிஷம் 20,000 காப்பு வச்சிருவாரு. கலியுகத்துல பாத்துனே இருப்பாரு. எப்பா 10,000 லஞ்சம் வாங்கினியா, சரி 20,000 டாக்டர் கொடுத்துரு, ரெடியா இருந்துக்க, வேற வழி கிடையாது. 10,000 வந்து ஜாலியா இருக்கும், 20,000 அழுகு. ஆக சிசிடிவி கேமரா சொந்தக்காரனா. குருவை தள்ளி வச்சோம், சனியை தள்ளி வச்சோம். ராகுக்கு எதெல்லாம் உண்டு சார்? ராகு வந்து தாத்தா, அதாவது உங்க அப்பாவோட அப்பா. கேது உங்க அம்மாவோட அப்பா. அப்ப எல்லாம் சொந்தக்காரன். அப்ப 7 ஜென்மா. 7 உறவினர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒரு பாதகமும் சாதகமும் உங்களுக்கு பிறவியாக 7 ஜென்மங்கள்ல வரும். புரிஞ்சு போச்சா? இப்ப நவகிரகம் பத்தி புரிஞ்சிச்சு, இறங்கி ஓடிடலாம். அப்பா நான் போய் சொந்தக்காரனையே பாத்துக்கிறேன், நான் அவனை போய் பார்க்கணும். ஆனா அவன் மனசு நமக்கு வராது. அம்மா இருந்தா கூடி முயலத்தை தள்ளிடுவான், அப்பா இருந்தாலும் முயலத்தை தள்ளிடுவான். சகோதரனா இருந்தாலும் என் சொத்து என் பிள்ளைக்கு வேணும், ஓடு அங்கிட்டு. சகோதர துரோகம் செய்வோம். பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டியா நீ ஓங்கி ஒரு மீதி 4 அரை சொல்றதை கேட்கறியா அப்படின்னு காப்பி கையில போடுறீங்க. இதெல்லாம் பாதகங்கள். இந்த உறவினர்களை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு போற்றுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு ஜென்மா. 7 ஜென்மாக்கும் 7 நவகிரகங்களை வச்சுட்டான். உங்களுக்கு அறிவுரை பண்ணுவதற்காக குரு, செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பதற்காக சனி. போதுமா? புரிஞ்சிச்சு. நவகிரகங்களை பத்தி புரிஞ்சாச்சு, இறங்கி ஓடிடும். யாயா உங்களை வந்து நான் அங்க பண்ண, ஆனாலும் செஞ்சுட்டோம், பிறவி எடுத்துட்டோம். நான் போன ஜென்மத்துல என் மாமியாரை போட்டு குடும்பப்படுத்தி, மாமியார் தான் தாயோட வந்து சந்திரன்ல வந்திருப்பான். என் தாயை நான் கொடுமை பண்ணினேன், என் மாமியாரை நான் கொடுமை பண்ணிட்டேன். எப்ப பெய் பண்ணிருக்கோம், போன ஜென்மம் பெரிய பண்ணிருக்கோம். சோறையா போடாம வட்டியும் விட்டுருப்பேன், கோடி பேரும் தெருவில் நிறுத்தி விட்டுருப்பேன். எனக்கு என்ன வந்துருச்சு? சந்திர தோஷம் வந்துருச்சு, சந்திரனுடைய பிரச்சனை வந்து விட்டது. இப்ப எனக்கு எப்படி புள்ள பிறக்கும் தெரியுமா? எதிர்மறை எண்ணங்களுடைய குழந்தைகள், மன சமநிலை இல்லாத குழந்தைகள், அடங்காப்புடாரியான குழந்தைகள் பிறக்கும். ஏன் பிறந்துச்சு நமக்கு தெரியுமா? அந்த புள்ள சூப்பரா பிடிக்குது, எப்படி இருக்கு தெரியுமா அந்த வீட்டு பிள்ளை, அடுத்த வீட்டு பிள்ளை, என் புள்ள எப்படி இருக்குது? அனுதினமும் கஷ்டப்படுறோம். அம்மாவின் மனது கஷ்டப்படும் பொழுது அந்த எண்ணங்கள் நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப கஷ்டப்பட்டுதானே ஆகணும், விதி தானே. அப்ப கடவுள் தப்பு சொல்லமா? நம்ம செயல்களை ஒழுங்குபடுத்தணும்ங்கிறது தானே நம்மளுடைய கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த 7 கிரகங்களை தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். என்ன சான்ஸ்? இன்னைக்கு போற பயணம்